To all, I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today going on Social History Unit 10, Social Transformation in Tamil Nadu. அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் நம்ம விஜி அண்ட் சூரிய நாராயண சாஸ்திரி. அவருக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பரிதிமார் கலைஞர். அதை கூட நோட் பண்ணிக்காங்க. சூரிய நாராயண சாஸ்திரி known as டேஸ் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். விஜி சூரிய நாராயணா சாஸ்திரி 1870 to 1903 born near Madurai, was professor of Tamil at the Madras Christian College. V.K. சூரிய நாராயண சாஸ்திரி மதுரை அருகே பிறந்தார். அதை லைன் பண்ணிக்காங்க. எங்கு பிறந்தார்னா மதுரை அருகே பிறந்தவர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தான் இந்த பரிதிமார் கலைஞர். அதான் அந்த பிக்சர்ஸில் அவருடைய படம் கொடுத்துருக்காங்க, அப்படி பார்த்துக்காங்கன்னு. He was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil and adopted a pure Tamil name for himself, பரிதிமார் கலைஞர். அதனால் தனக்கே பரிதிமார் கலைஞர் ஒரு தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டவர். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கு அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர். அதனால் தனக்கே பரிதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை சூடிக்கொண்டவர். He was the first to argue that Tamil is a classical language and demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று, எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழியான அழைக்கக்கூடாதென முதலாக வாதிட்டவர் அவரே ஆவார். Influenced by Western literacy models, he introduced the and sonnet form in Tamil. மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா 14 ஒரு செயல் வடிவத்தை இவர் வடிவமைத்தார். He also wrote a novels and play and a number of essays on science, and tragically he died at the young age of 33. மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் வருத்தத்தக்க முறையில் 33 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதிலேயே இயற்கை எய்தினார். இளம் வயதிலேயே இயற்கை எய்தவர் தான் யார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பரிதிமார் கலைஞர் தன்னுடைய 33வது வயதில் இறந்து விட்டார். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா மறைமலை அடிகள். யாரை சொல்லங்கன்னு. அப்போ மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் 1876 to 1950 is considered the father of Tamil linguistic purism and the founder of a Tamil இலக்கியம் pure Tamil movements. அதை லைன் பண்ணிக்காங்க. மறைமலை அடிகள் 1876 முதல் 1950 வரை வாழ்ந்தவர். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை. அதான் லைன் பண்ணிக்காங்க. தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த தனித்தமிழ் இலக்கியம், ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். அதுவும் லைன் பண்ணிக்காங்க. தனித்தமிழ் இயக்கம். இந்த ரெண்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா மறைமலை அடிகள், தமிழ் மொழியினுடைய தூய்மைவாதத்தின் தந்தை மற்றும் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய உருவாக்கியவரும் மறைமலை அடிகள் ஆவார். He wrote commentaries
ஒன் ஆஃப் த சங்கம் டெக்ஸ்ட் பட்டினப்பாலை அண்டு முல்லைப்பாட்டு. சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியுள்ளார். As a young man, he worked in a journal சித்தாந்த தீபிகா. அவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். Later, he served as a Tamil teacher in the Madras Christian College for many years. பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். He was inclined towards non-Brahmin movements. பிராமண அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். His teachers such as P. Sundaranath and Swamasundar Nayakar were key influences in his life. அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் ஆகிய இருவர் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோராவர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கம், பியூர் தமிழ் மூமெண்ட். மறைமலை அடிகள் promoted the use pure Tamil words and removal of the Sanskrit influence from the Tamil language. தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தினுடைய செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். The movement made a great impact on Tamil culture, especially in a language and literature. இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. His daughter நீலாம்பிகை played an important role in its foundation. மறைமலை அடிகளுடைய மகள் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். மறைமலை அடிகளுடைய மகள் யாருன்னா நீலாம்பிகை. He changed his own name வேதாச்சலம் and took on the pure Tamil name of மறைமலை அடிகள். வேதாச்சலம் என்ற தன்னுடைய பெயரை அவர் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அப்போ மறைமலை அடிகள் உண்மையான பெயர் எதுனா வேதாச்சலம். His journal. அப்போ என்ன பார்க்கலான்னா, அவருடைய ஜேர்னல் ஜனசங்கராம் வாஸ் ரீநேம்டு. அப்போ என்னென்னு மாற்றுறாரு அப்படின்னா, அறிவுக்கடல். அண்ட் ஹிஸ் இன்ஸ்டியூஷன் சமரச சன்மார்க்க சங்கம் வாஸ் கிறிஸ்டியன்டு ஆஸ். அப்போ பொது நிலைக்கழகம். அவருடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று பெயரிடப்பட்டது. நீலாம்பிகை compiled a dictionary that provides pure Tamil and equivalent to Sanskrit words that had a script into Tamil vocabulary. இவ்வியக்கம் தமிழ் சமூகத்தை இந்தி, சமஸ்கிருதம் மற்றும் பிராமண மேலாக்கத்தை விமர்சித்தது. தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றையும் நீலாம்பிகை தொகுத்தார்.
இவ்வியக்கம் பிற்காலத்தில் சமூகத்தில் இருந்து பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூக இயக்கங்களுக்கு வழி வகுத்தது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் ரைஸ் ஆஃப் த திராவிடன் மூமெண்ட்.